திருமணம் என்று சொல்லக்கூடியதுல எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி தந்த மார்க்கம். எல்லாம் வர்ஷிப்பும் எல்லாம் இபாதத்தும் இந்த துனியால மட்டும்தான் இருக்குது. தொழுவ இங்கோட முடிஞ்சு, ஜகாத் இங்கோட முடிஞ்சு, நோம்பு உலகத்தோட இபாதத் முடிஞ்சு, ஹஜ்ஜி குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தோட முடிஞ்சு, சதகா இங்கோட முடிஞ்சு. ஆனா திருமணம் என்று சொல்லக்கூடியது படைக்க முன்னால ஒரு மனிதன் படைச்சு இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதி வச்சிட்டான். உலகத்துல இன்னாரோட தான் வாழ்வார்கள் என்று அல்லாஹ் எழுதி வச்சிட்டான். இந்த இபாதத் நாளை கியாமத்துடைய நாள்லையும் கண்டினியூ ஆகும். இதே குடும்பம் ஆனா என்ன கொஞ்சம் அப்கிரேட் ஆகி இருப்பாங்க. கணவனுக்கு தேவையான மாதிரி மனைவியை மாற்றுவான் அல்லாஹ், மனைவிக்கு ஏற்ற மாதிரி கணவனை அல்லாஹ் மாற்றுவான். அதாவது சொரோ இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, டிஸ்பியூட்ஸ் இருக்காது, ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்காது. கண்ணியமானவர்களே, ஏன் திருமணம் என்று சொன்னால், ஏன் திருமணம் என்றால் நாங்கள் சொல்ல நிம்மதியா சந்தோஷமா வாழணும். இதுக்கு ஒரு ப்ரிப்பேரேஷன் இருக்குது. ஒரு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வார். எங்கட நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னண்டா, அதிகமானவங்க they are preparing for வெட்டிங்க்கு ப்ரிப்பேரேஷன் நடக்குது, மேரேஜுக்கு ப்ரிப்பேரேஷன் நடக்குது இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெட்டிங்க்கு ப்ரிப்பேரேஷன், என்ன கோட் உடுக்கிறேன், என்ன கலர் உடுக்கிறேன், என்ன லெஹங்கா உடுக்கிறது, யாருக்கு சாப்பாடு ஆர்டர் கேட்டரிங் கொடுக்கிறது, எந்த ஹாலை புக் பண்றது, எந்த கார்ல போறது, எந்த ஷூவை உடுக்கிறது, வெட்டிங்க்கு ப்ரிப்பரேஷன் நடக்குது. மேரேஜுக்கு நிக்கா பண்ண உடனே கால் வரும், அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத், பிஸியோ தெரியாதுன்னா கொஞ்சம் பேச கொஞ்சம் தெரியாதா, கல்யாணம் சுட்டி கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், இன்றைக்கு நிக்கா என்ற நெசசரி அட்வைஸ். அந்த சாப்பாடு திண்டு கொஞ்சம் இந்த ருசி குறைய போல அச்சார் எடுத்தோ பிரிக்கிள் எடுத்தோ புளி எடுத்து வாயில வைக்கிற மாதிரி இதை கேட்கிறேன். நிக்காக்கு பேசி வாரதும் அப்படிதான். எங்கடா மச்சாண்ட தம்பி நிக்கா, அவர் என்ன புதுசா இஸ்லாத்துக்கு வந்தார், அவருக்கு உலமாக்கள் தெரியாதா? இல்ல, அவருக்கு பெருசா இந்த மார்க்கம் சம்பந்த விஷயம் தெரியாது. ஆனா கோட் எடுக்கிறதுக்கு, பிளேசர் எடுக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி போய்த்தாச்சு. 30ஆம் தேதி கல்யாணம் என்றா 26ஆம் தேதி பேய்த்துருவார். அதாவது 26ஆம் தேதி டெட்லைன். 26ஆம் தேதி நான் வருவான் கலெக்ட் பண்றதுக்கு. 27 என்ன கல்யாணம் என்று சும்மா அப்படி போட்டு வைக்கிறேன். கோட் அதுக்கு முன்னுக்கு ரெடி பண்ணி வச்சிருங்க. ஃபிட் ஆன் பார்க்கறது, அது உடுத்து பார்ப்பாங்க. அதுக்கு போற ஊட்டாக்கன்னு சொல்லுவாங்க, இந்த பிளேசருக்கு ஏத்த மாதிரி இந்த ஷர்ட் மேட்ச் ஆகுது இல்லைன்னா மாற்றும். இந்த ப்ரிப்பரேஷன், வெட்டிங் ப்ரிப்பரேஷன் நேரத்தோட முடிஞ்சு. சாப்பாட்டு நேம் அப்படித்தான். கேட்டரிங் ஒருத்தர பேசியாச்சு, என்ன சாம்பிள் கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு 7 எக்ஸ்ட்ரா தாங்க. சாப்பாடு இந்த குவாலிட்டியில இருக்கணுமா? சகோதரர்களே, பெரியார்களே, சொல்றதுக்கு ஜோக்காவும் கேட்கறதுக்கு சிரிப்பாவும் இருக்கும். ஆனா ரியாலிட்டி இருக்குது, we are under chaos. பெரிய பிரச்சனை. மேரேஜ் தெரியாது, பர்பஸ் ஆஃப் மேரேஜ் என்னன்னு தெரியாது. கபில் டு நிக்காஹா என்று சொல்லி இவர் எக்ஸெப்ட் பண்றார். உங்களோட மகளை, உங்களோட தங்கச்ச, உங்களோட தாத்தாவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று கபூல் பண்ண அடுத்த நிமிஷத்திலிருந்து இவர்தான் தான் பொறுப்பு. அவருக்கு ஒரு பல்லு வருத்தம் வந்தாலும் இவர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். இவர் கல்யாணம் முடிக்கிறது ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட நாட்டில் நடக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு டிசாஸ்டர் என்ன தெரியுமா? இப்ப பேசுவாங்க மாஷா அல்லாஹ், இப்ப கேஸ் போலின் இல்லைன்டுவாங்க, பருப்பு போலின் இல்லைன்டுவாங்க, பெட்ரோல் போலின் இல்லைன்டுவாங்க. ஆனா இன்னும் டிவோர்ஸ் போலின் இருக்குது. இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதும் அதுதானே. பொம்பளை பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருங்க, நாளைக்கு பின்னைக்கு விட்டுட்டு போனா ஒரு தொழில் ஒன்று தெரிஞ்சுக்கணுமே. நீயத்தே பில. முதல்ல எங்கட தாட் ப்ராசஸ்ல மாத்தோம். நிக்காஹ் என்றது இது அன்பு, தனிக்கிற அன்பு தான். சஹாபாக்களுக்கு மத்தியில இருந்த அன்பை யார் போட்டது உள்ளத்துல? அல்லாஹ். கணவன் மனைவிக்கு மத்தியில இரக்கம் போடணும் யாரு? அல்லாஹ். இது பேத்து இன்ஜெக்ஷன் அடிச்சு சரி வராது. எனக்கு இவர மேல இரக்கம் வரணும் இன்ஜெக்ட் பண்றது, வீடியோஸ் அனுப்பி சரி வராது. பாருங்க மனைவி கணவன் மனைவி எப்படி இருக்கணும் பாருங்க, வீடியோஸ் அனுப்பி, கோட்ஸ் அனுப்பி, கோர்ஸ் வச்சு, உள்ளம் சம்பந்தப்பட்ட விடயம் அல்லாஹ் சொல்ற அது ஏண்ட கையில தான் இருக்குது. சஹாபாக்கள் எப்படியாப்பட்டவங்க என்று சொன்னால், இஸ்லாத்துக்கு முன்னாடி 2 பேர் அடிச்சு கொள்றாங்க என்று சொன்னா அவங்க 2 பேர்ல யாரு கெம் என்று சொன்னா, யாரு கலசன்னு சொன்னா, யாரு ஸ்ட்ராங் என்று சொன்னா, எதிரிடைய தலைய
வைன் கிளாஸாக பாவிக்கிறவங்க தான் அதுல கேம். அந்த காலத்துல இஸ்லாம் வரதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை. இஸ்லாம் வந்த பிறகு உள்ளம் மாறுச்சு. அதுலயும் சிலவங்க சொல்றாங்க, ஐ ஆம் நாட் அ பிராக்டிசிங் முஸ்லிம். நான் பிராக்டிஸ் பண்ற ஒரு முஸ்லீம் இல்லை. அது என்ன முஸ்லீமோ தெரியாது. நான் பிராக்டிஸ் பண்ற முஸ்லீம் இல்லை. அட்வைஸ் பண்ண நீங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட், நீங்க சரி ஓவரை பிடிச்சி மாற்றுறீங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அன்பு எப்படி செலுத்தினான் என்று சொன்னால், யுத்தம் நடக்குது, ஒருத்தர் மௌத்தாக போறாரு, தண்ணி கொஞ்சம் தாங்க என்றாரு. ஒரு சஹாபி தண்ணி எடுத்துட்டு கொண்டு போய்த்து கொடுக்கிறாரு. கிட்ட பக்கத்துல இருக்கிறவர் தண்ணி தண்ணின்னு கத்துறாரு. அவருக்கு போய்த்து தண்ணியை கொடுக்கிறார். அவரோட வாய்க்கிட்ட போல இன்னொருத்தர் தண்ணி தண்ணி என்று மூணாவது ஒருத்தர் கேட்கிறாரு. சஹாபி சொல்றாங்க, எனக்கு விட அவருக்கு போய்த்து கொடுங்க. இந்த சஹாபி சொல்ற, நான் அவருக்கு போய்த்து தண்ணியை கொடுக்க போல அவர் ஷஹீத். திருப்பி இவர்கிட்ட வாரேன், ரெண்டாவது கேட்டவர்கிட்ட, அவர்கிட்ட வந்தா அவர் மௌத்து. முதல்ல தண்ணி கேட்டவர்கிட்ட போனா அவரும் மௌத்து. லவ், இந்த இரக்கம் கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்குதா? இல்ல. ஏன் இல்ல தெரியுமா? தீன் இல்ல, இஸ்லாம் இல்ல. இப்ப மாடர்னைஸ்ட கொஞ்சம் கொஞ்சம் கல்ச்சர் எங்ககிட்ட வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் சிம்பிளாக இருந்துச்சு. வாழ்க்கை ஹாப்பியா மாறிச்சு. சிம்பிள். இந்த காலத்துல லைஃப் ஸ்டைல், மாடர்ன் லைஃப் ஸ்டைல், நான் எல்லாத்தையும் சொல்றேன், குறிப்பிட்ட சிலவர்கள் இருக்கிறார்கள். லைஃப் ஸ்டைல் கிராண்ட். நடந்து வர போக்கல பூ போடணுமா, கசீதா போடணுமா, அவங்களோட பிக்சர்ஸ் மாறி மாறி பேசணுமா, எல்லாரும் போன் எடுத்து ரெக்கார்ட் பண்றாங்க. பாருங்க, மேட் ஃபார் ஈச் அதர். எவ்வளவு சந்தோஷமா ஹாப்பி ஆகிக்கிறாங்கன்னா, ஆனா லைஃப் ஜோக்காக மாறிட்டு. ஏன் பிரிஞ்சிங்கன்னா டிக்டாக் செய்ய தெரியா இவக்கு, ஏன் பிரிஞ்சிங்கன்னு சொன்னா சோசியல் மீடியா யூஸ் பண்ண தெரியா இவக்கு, ஏன் இது செய்யண்டா இவருக்கு லிபரல் திங்கிங், பெட்டி பெட்டி ரீசன்ஸுக்கு, சின்ன சின்ன விஷயத்துக்கு. ஆனா சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கிட்ட வாழ்க்கை சிம்பிளா இருந்துச்சு. அதாவது நிக்கா சிம்பிளா இருந்துச்சு, வாழ்க்கை சீரியஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த காலத்துல கிராண்ட், எப்படி எல்லாம் ஓனமோ, யாரெல்லாம் கொண்டாடணுமோ, எப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்தணுமோ வச்சு எல்லாம் கொலாப்ஸ் ஆகும். அதுலயும் இப்பயும் புதிய ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. மார்க்கத்துல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனா சில ரீசன்ஸுக்கு மட்டும் தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன என்று சொன்னா, நிக்காஹ் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு போறோம் வலீமா கொடுக்கிறது. அல்லாஹ், ஐ ஆம் நோ ஒன் டு சே நோ. நான் யாரும் இல்லை அது இல்லை என்று சொல்ல. ஏனென்றால் அது அல்லாஹ்வால ஹலாலாக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனா ரீசன்ஸ் இருக்கணும். இல்ல பெட்ரூம் செட் செய்யறதுக்கு டைம் பிடிக்குமா, 6 மாசம், அதனால வலிமாவை லேட் ஆகி வைப்போம். மச்சானுக்கு லீவ் கிடைக்கலையா, மைனிக்கு கொண்ட உடம்பு சரியில்லையா, தாத்தல பிள்ளைகளுக்கு இன்னும் ஹாலிடேஸ் கொடுக்கலையா, இதெல்லாம் ரீசன் இல்ல. ஒரு நோய் இருக்குது, நோய்க்கு ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க, அதுக்கு பிறகு கல்யாணம். படிச்சு கொண்டிருக்கிறாங்க, படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணம். வெளிநாட்டுக்கு இப்பதான் போனாரு, நிக்கா பண்ணியாச்சு, வந்ததுக்கு பிறகு கல்யாணம், வலிமா. இந்த ரீசன்ஸ் ஓகே. இன்றைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னா, விளப்பம் இல்லாத தெரியாத ஆட்களோட கையில இந்த சட்டம் போனா, நாங்க சொல்லுவோமே குரங்கட கையில பூமாலை கிடைச்ச மாதிரி, பிச்சு பிச்சு போடுற மாதிரி மார்க்கத்தை டிஸ்அட்வான்டேஜ் எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறா. நிக்கா பண்ண உடனே வைஃபை கூட்டி கொண்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் இன்ட்ரடியூஸ், வைஃபை கூட்டி கொண்டு லாங் ட்ரிப், அது உங்களோட வைஃப் தான், எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை. ஆனா இந்த பேரண்ட்ஸ் என்ன தவிப்பாங்க. நீங்க ஒரு பேரண்டா இந்த யோசிங்க. கல்யாணம் முடிச்சுட்டு 3 நாள்ல நிக்காவும் வலிமாவும் கொடுத்து இல்ல, மகள் போறா நூறலியக்கு, மருமகன் வந்து கூட்டிட்டு போறார் பைக்ல. அந்த பேரண்ட்ஸ் உள்ளம் எவ்வளவு துடிக்கும், என்ன ஆகும் ஏதாவும். இஸ்லாம் வழி காட்டிருக்குது தான், ஆனா முறையா காட்டிருக்குது. நீங்க மூத்தவங்களை கண்டா நீங்க போயிட்டு சலாம் சொல்லுங்க, சின்னவங்களை கண்டா இரக்கம் காட்டுங்கன்னு சொல்லலாம். மார்க்கம் எங்கட மார்க்கம். மற்றவங்களோட உள்ளத்துல நெருப்பு பத்திட்டு போறது இல்லை. நிக்கா பண்ண என்ன கூட்டிட்டு போயிருந்தா தாராளம், அதே மாதிரி செலவுக்கும் கொடுக்கணும். கொடுக்கிறீங்களா? சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட நாட்டுல நடக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு ஃபித்னா இருக்குமாக இருந்தால், எங்கட நாட்டுல மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, மா தரக்து, நான் விட்டுட்டு போறது ஆக பெரிய ஃபித்னா ஆண்களுக்கு பெண்கள் தான். பெண்களுடைய விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். அதனால படிக்க அனுப்பக்கூடாது,
அப்படி வீட்டில் பொத்தி பொத்தி வைக்கணும். இதை பற்றி நாங்கள் பேச வரல. தாட் ப்ரொசஸை மாற்ற வேணும். இவங்க படிக்கிறது என்னண்டா சேர்ந்து நல்லா வாழலும், பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கலும், குடும்பமே நல்ல ஷைனிங் குடும்பமாக இருக்கலும், மனைவியும் படிச்சிருக்கிறா, கணவனும் படிச்சிருக்கிறா, பிள்ளைகளும் படிச்சிருக்கிறாங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி விடயங்களை தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். வீண் விரயம் இருக்கக்கூடாது. அப்ப என்ன, ஈச்சப்பழம் கல்யாணமா செய்ய ஹஸ்ரத்தன், ஈச்சப்பழம் கல்யாணம் வானம், சவன் கல்யாணம் செய்யுங்க, பிளேட் கல்யாணம் செய்யுங்க, வீண் விரயம் வானம். என்ன சொல்ல வாரம் என்று சொன்னா, வீண் விரயம் அவ்வளவு கூடி இருக்குது. ஹராத்தை செஞ்சுட்டு அல்லாட கோபார்வையை சம்பாரிச்சு கொண்டு நினைக்க வானம் வாழ்க்கை சிரிச்ச வண்ணமா இருக்க வேண்டும். இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல கிதாபுகள்ல எழுதுறாங்க, இது ஒரு டிராவல் மாதிரி. கலம்புல இருந்து கொண்டு கோலுக்கு போறாங்க. ஒரு 6 வாகனம் போகுது என்று சொன்னா, ஒவ்வொரு வாகனமும் ஒவ்வொரு மாதிரி டெஸ்டினேஷன், அதாவது அவங்களோட ஸ்டாப்பை பிளான் பண்ணுவாங்க. ஒரு வாகனம் ஃபுல் பெக் ஆகும், இன்னொரு வாகனம் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நிப்பாட்டுவாங்க, சில வாகனம் ஹைவே யூஸ் பண்ணுவாங்க, சில வாகனம் நார்மல் ரூட் எடுப்பாங்க. பிரச்சனை இல்லை. போற பயணத்துல ஹராம் கலக்க கூடாது, போற பயணத்துல ரப்புட கோவத்தை சம்பாதிக்க கூடாது, போற பயணத்தை மற்றவங்களை ஹேட்ஃபுல் ஆஃபுல் இந்த மாதிரி விடயத்திலேருந்து தவிர்ந்திருக்கணும். மற்றவர் இப்படி போனாரே அதனால நானும் இந்த ரூட்ல தான் போகணும் என்று சொல்ல இயலாது. KDH வேன் போவோம் ஹைவேல, எங்களுக்கு எங்கடா ஹாலாத் ஆட்டாவா, ஆட்டா ஸ்டைல்ல நாங்க போவோம். அவங்க ஏசில போவாங்க, ஆனா கோவத்துல இருப்பாங்க. நாங்க காத்துல போறோம், ஆனா நிம்மதியா போறோம். சகோதரர்களே, பெரியார்களே, இதை நாங்க சொல்லி காட்டணும். புள்ளைகளுக்கும் சொல்லி காட்டணும். முடிக்க போறவங்களுக்கும் கட்டாயமா இதை படிச்சு கொடுக்கணும். லேர்னர்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க போய்த்து நிப்பாட்டி ரெட் ஆம்பர் கிரீன் என்று படிச்சு கொடுக்கிற மாதிரி திருமணத்திலையும் படிச்சு கொடுக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல எப்படி நடந்து கொள்ளணும், ஏசேலுமா அடிக்கேலுமா. நான் சொன்ன மாதிரி இந்த பயணம் மீக்குதே, இது மெமரபிள் பயணமாக மாத்துங்க, ஒரு சந்தோஷம் உள்ள வாழ்க்கையாக மாத்துங்க. இல்ல அவங்களுக்கு புத்தி இருக்குதானே, அவங்க பார்த்துக்கிட்டு செய்வாங்க, இல்ல அட்வைஸ் பண்ணுங்க. கணவன் மனைவிக்கு அட்வைஸ் பண்ணணும், வாப்பா மகனை கூப்பிட்டு சொல்லணும். வாப்பாக்கு எதிர்பார்க்கல, நான் என்ன மனைவியோட நடந்து கொள்ற மாதிரியே தான் என் மகன் மருமகளோட நடக்கணும். அப்படி நடக்காது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஆனா பொறுமையாக இருக்கணும். இது ஒரு பயணம் போற மாதிரி. நான் சொன்னது, அந்த பேக்ல நிறைய சபரை பேக் பண்ணணும். மாப்பிள்ளை வீட்டுக்கு போக வருவாங்க மாப்பிள்ளையோட கூட்டாளிமார்கள், பேக்கை பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு சோப்பை போடுவாங்க, பெர்ஃப்யூமை போடுவாங்க. இப்படி போடுறாங்க தானே பேக் பேக் பண்ண, அது பேக் பேக் பண்ணட்டும். ஆனால் மாப்பிள்ளை நினச்சி கொள்ளணும், இந்தியிலேருந்து என் வாழ்க்கையில் சபரி இருக்கணும். இல்லை சரத், எனக்கு இந்த செட்டாக ஒரு இல்லை, எனக்கு ஹோம் போனால் மீட்டருக்கு வயர் பிஞ்சிச்சுண்டா சரி வராதுன்னா நீங்கள் கல்யாணம் முடிக்குவான். ஏன்னா நீங்களும் சூடாகிக்கொண்டு மற்றவங்கள ஏன் சூடாக்கும்? உங்கள் பாட்டில் இருங்க, ஒரு பக்கத்துக்காவி அவங்களும் ஒரு பாட்டில் இருக்கட்டும். இந்த விடயத்துலேருந்து தவிர்த்து கொள்ளணும். பேக் பண்ணணும், சபர். மேப் இருக்கணும். கூகுள் மேப் யூஸ் பண்ணுறாங்களே, ஒரு இடத்துல போய்த்து முட்டி கொண்டா, ஒரு இடத்துல போய்த்து தடமாறி கொண்டிருந்தா என்ன செய்யணும் என்று இருந்தா கூகுள் மேப்பை யூஸ் பண்ற மாதிரி அந்தந்த சிச்சுவேஷனுக்கும் குர்ஆன் ஹதீஸ் எப்படி விளங்கப்படுத்தி இருக்கிறதோ, அதனால குர்ஆன் ஹதீஸை வேறு கூகுள் மேப் சொன்னது என்று நினைச்சுக்கொள்ளவா. நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்றேன். வாழ்க்கையில நடக்க போறாரு, ஒரு முன்ன பின்ன வருது, குடும்பத்துல ஒரு டிஸ்பியூட், ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. இந்த இடத்துல மார்க்கம் என்ன சொன்னதுன்னு அவருக்கு எப்படி தெரியணும் என்றா, அவர் மார்க்கத்தை ரிஃபர் பண்ணணும். அவருடைய ட்ரஸ்ட கம்பஸ்ல வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ் வழி நடத்தினான் என்று வச்சு நடக்கும். ஹைர், நல்லா வாழக்கூடிய நேரத்தில் இது திருமணம் வாழ்ந்து இருக்கிற சப்ஜெக்டை பேசிடும். திருமணம் பேசக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எங்கட சமூகத்தில் இருக்குது. நாங்கள் கேட்டு போகல, ஆனால் தாரது அவங்களோட கடமை தான். எங்கட மகானா மாஷாலான்னு நாங்கள் யாருக்கும் கையேந்த வச்சு இல்லை. நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல தோப்பெல்லாம் உடுத்திருக்கிறார், நல்ல ஒரு மௌலவி, நல்ல ஒரு இன்ஜினியர், நல்ல ஒரு டாக்டர், எல்லாம் நல்ல மாவட்டம். நாங்கள் கேட்டு போகவில்லை, அவங்க தாரது அவங்களோட கடமை தானே. நாங்கள் எங்கட பொம்பளை பிள்ளைகளுக்கும் செஞ்சோம் தானே. வாகனம் ஒன்று தேவை வந்து எங்கட மகன் போகிறதுக்கா, அவங்களோட மவள் போகிறதுக்கு தானே. அவங்களுக்கு தேவையான மாதிரி சீனியை கொஞ்சம் கூட்டுரு, காட்டை கொஞ்சம் குறைச்சி கொள்றேன். அவங்களுக்கு தேவையான யோசிச்சு பாருங்க. எங்கட ஒவ்வொரு சேலும் ரசூலுல்லாஹ் அவங்க பார்த்து கொண்டிருந்தா, எப்படி இந்த கேமரா என்னைய வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் எப்படி என்னைய பார்த்து கொண்டு ஏண்ட கல்யாண சாப்பாடு, ஏண்ட கல்யாணத்துல ஏற்பாடை பார்த்து என்னைய பார்த்து ஷா நல்லா செஞ்சுக்கிறீங்க,
நான் உங்களோட கல்யாணத்துக்கு வரணும், என்னையும் கூப்பிடுங்க என்று சொல்லுவாங்களா? இல்லாட்டி பார்த்து என்னதொரு வேலை செய்வீங்க, நீங்க என்னதொரு இப்படி நடந்து கொள்றீங்க? இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சோம் என்று சொன்னால் எங்கட நிக்கா பரக்கத்தாக நடக்கும். திருமணத்துக்கு முன்னாடி நல்லா அலசி ஆராயுங்க, நல்லா அலசி ஆராயுங்க. சிலவங்களுக்கு கோவம் போறேன், என்ன எங்கட பிள்ளைகள் அப்படி தேடி பார்க்கறதுக்கு, எங்கட என்ன கெட்டவனா எல்லாம் அதை சொல்லுவாங்களே, காக்காக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுமாய் வேணும். எல்லாத்துக்கும் பிள்ளைகள் நல்லம் தான், எல்லாம் நல்லவங்க தான். ஆனா சந்தர்ப்பத்துல கெட்ட வேலை செஞ்சுட்டு இவர் கஷ்டப்பட்டதோடு செய்து அவவும் கஷ்டப்படுறது. இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு பிசினஸ் இல்லை, ஆனா பிசினஸ் சீக்கிரமாய் காட்டுறது. இது ஏமாத்தம். லாஸ்ட் யுவர் கல்யாணம் முடிச்சா தெரியும் எப்படியும் அவங்களோட வீட்டால வசதி இருக்குது, இவரை காப்பாத்துறேன் அவசரமா கல்யாணம். ஏமாத்தம் நடக்க இயலாது. லாஸ்ட் ஆவி கொண்டிக்கிற நேரத்திலே பாக்குறது, இவர் எங்கட பார்ட்னர், எனக்கு இவரை தெரியும், பஜார் அந்த காலத்துல எனக்கு இவரை தெரியும், இவங்களோட குடும்பம் வந்து ரெப்யூட்டடான குடும்பம், டக்குன்னு மாட்ட வைக்கிறது, பிரெயின் வாஷ் பண்றது. இப்போ எல்லாம் சரியாகும். அந்த இடத்துல கொஞ்சம் 3 மாசத்துக்கு போற கொஞ்சம் அப்செட் ஆகி அப்பதான் கூப்பிட்டு கேட்பாங்க, சொல்லி இப்படி தான் கொஞ்சம் கொடுக்கவாங்கல்ல சிக்கல். எடுத்த உடனே லொஸ் ஆயினுன்னு சொன்னா அவரும் மாமாவும் சமூகத்துக்கு காட்டையிலாது அவர் கெட்ட வருவார். சொல்ற பிடிச்ச கொப்பு பெரிய கொப்புண்டு. சகோதரர்களே, கொப்பு பிடிச்சதுக்கு வேலையில ரூட் அல்லட கையில இருக்குது, வேறு அல்லட கையில இருக்குது. அல்லாக்கு தேவைன்னு சொன்னா அந்த கொப்பை உடைச்சி வீசிட்டு இன்னொரு கொப்பை வர வச்சு இன்னொருத்தர் அந்த இடத்துல உட்கார வைப்பான். அதனால திருமணம் போறதுக்கு முன்னாடி பெண்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், ஆண்கள் திருமணம் முடிக்கணும். முடிச்சு கொடுக்கறது இல்லை ஆண்களை. மிச்ச நாள் ஆவி கல்யாணம் வானம் சொல்லி எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் முடிச்சு கொடுத்தோமே. அவரும் தெண்டைக்கு தெய்வமாய் தான் வாழுவார். அவர் ரூல்ஸ் போடுவார் மனைவி கிட்ட, பாருங்க 8 மணி மட்டும் தான் வீட்டுல இருப்பான், இல்லாட்டி 11 மணி போறவ தான் வீட்டுக்கு வருவான், என்னை அலட்ட வரக்கூடாது. இன்னும் சில பெண்கள்கிட்ட பக்கத்துலையும் பார்த்தா இதுதான், போத்தி வச்சு கூட்டுள்ள அடக்கி வச்சு புறாவை திறந்துட்டோம் பறக்கிற மாதிரி அவங்களும் பறந்தாச்சு. சாஃப்ட் லான்ச்சிங்கா, கையை பிடிச்சி போட்டோ போட்டு சாஃப்ட் லான்ச்சிங். நாங்க எல்லாம் ஈவில்லை, இஸ்லாம் இதை பத்தி எல்லாம் பேசிக்குது. இதெல்லாம் நாங்க எப்ப எங்கள்ட முடிச்ச புள்ளையிலோ முடிக்க போற புள்ளையிலோ கூப்பிட்டு பேசியிருக்கிறோம். முடிச்சதுக்கு போறோம் இதை சொல்லி கொடுத்தா சொல்லுவாங்க எங்கட உமா அப்பாவுக்கு பொறாம எங்களை கண்டு அவங்க இப்படி வாழல்ல. இது ஆரம்பத்துல சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. நீங்க ஒரு போட்டோ ஒன்று பிடிச்சி போடுவீங்க, ஜெலசி உண்டாகும், அதுல ஒரு தாக்கம் இருக்குது. இல்லாதவங்களுக்கு அதை கண்டு அதுவும் ஒரு குத்தம் தான். இல்லாத ஒருத்தருக்கு முன்னுக்கு நீங்க நல்ல வாழ்றீங்க, அவரு காட்டி இருக்கிறீங்க. சகோதரர்களை இது இம்பாக்ட் பண்ணும் லைஃப்ல. எத்தனையோ பேர் வந்து சொல்றாங்க, இல்லாட்டி எங்களுக்கு மத்தியில் எத்தனையோ பேர் இருப்போமே, நல்ல சம்பளம், நல்ல வாகனம், நல்ல வீடு, நல்ல குடும்பம், ஆனா ஜெல்லாவது இல்ல. முதல்ல பாருங்க, மேலே இருக்கிறவனை திருப்திப்படுத்தினீங்களா? அது டிக்கன்னு சொன்ன அடுத்தது ஜெலசி. பாருங்க யார்கிட்ட சரி உள்ளத்தை நோவடிச்சு இருக்கிறீங்களா? இதையும் கட்டாயம் பாருங்க. உள்ளத்தை நோவடிச்சிடவானம், யார்டையும் உள்ளத்தை நோவடிச்சிடக்கூடாது. அநியாயங்களும் செய்யக்கூடாது. அநியாயம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஒருத்தனுக்கு தின்ன போடாம குடிக்க, இது இல்லை அநியாயம். ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய டைம் நாங்க கொடுக்கலாட்டி அதுவும் அநியாயம் தான். கணவனுக்கு சொல்லாம வெளியே போகக்கூடாது என்று கணவன் அவருக்கு அவருடைய ஹட்டியில நீங்க எனக்கு சொல்லாம வெளியே போகக்கூடாது, மஹரம் இல்லாம நீங்க வெளியே போகக்கூடாது என்று சொல்லி மனைவி வெளியே போனா அதுவும் ஒரு அநியாயம். இதெல்லாம் இம்பாக்ட் பண்ணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ண, எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது, கடையில வியாபாரம் நடக்குது, ஆனா எப்பயும் மைனஸ்ல தான் போகுது. சொல்லுவோம் முதல்ல என்ன, கேஷியரை மாத்துங்க, கேஷியர்ல இருக்கிறவரை மாத்துங்க, இல்லாட்டி கேஷியருக்கு மேலே இருக்கிற சிசிடிவி கேமரான்னு போடுங்க. மாத்திரம் தானே சேஞ்சஸ் உருவாரும். அதே மாதிரி உட்காருங்க, மனைவி மக்களோட புள்ளைகளோட உட்காருங்க. சின்ன புள்ளைகள் அவங்களோட மத்தியிலேயும் இந்த ரேசிசம், இந்த காஸ்ட், இந்த கலர் பிரச்சனை. நீங்க பொய் என்று சொன்னா வாங்க நான் கூட்டிட்டு போறணும். அவரு நீங்க கருப்பு புள்ளேன்னு புல்ல ஒதுக்கி வைக்கிதான். சின்ன புள்ளைகள் மொட்டசூரி புள்ளைகள் யாரோட போய் சேர்றாங்க? பொய்க்கு எங்கட கமையில இருக்கிறவங்க சரியில்லை, எங்கட அடுத்த வீட்டுக்காரன் சரியில்லை, முன் வீட்டுக்காரன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. இந்த சின்ன புள்ள பேசுற பேச்சு பெரிய ஆளுகிட்ட பேச்சு. மகன் வாப்பாவை பார்த்து தான் நடப்பாரு. வாப்பா கைய பின்னுக்கு இப்படி போட்டு நடந்தாரு என்று சொன்னா மகனும் அப்படி நடப்பார். அதனால தான் நாங்க சொல்லுவோம், புலிக்கு பிறந்ததுன்னா பூனை குட்டியான்னு கேட்போம். புலையல் இதை வாட்ச் பண்ணுது. கவனம். திருமணம் பார்த்துட்டீங்க, திருமணம் முடிச்சு கொடுத்துட்டீங்க, புலையல் வந்தாச்சு, புலையல்கிட்ட முன்னுக்கு பேசக்கூடிய விடயங்கள் ஆக கவனமான. நாங்கள் எல்லாரும் பெருநாள் கொண்டாடணும். என்ன, ஈதுல் ஃபித்ர். பெருநாளைக்கு முன்னாடி
ஒரு குரூப்பை போய்த்து கவுன்சிலிங் பண்ண போய்த்திருந்தோம். யாரெண்டா உள்ளால வந்தவங்க, ரிலீஸ் ஆகி வந்தவங்க. இவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? சின்ன சின்ன வசதிக்காக வேண்டி, சின்ன சின்ன லாபத்துக்காக வேண்டி இன்னைக்கு பெரிய பெரிய கிரைம் செஞ்சுட்டு ஒழுங்கி வைக்கிறான். இவங்கள கவுன்சிலிங் பண்ணி பார்த்தா இவங்க சொல்றாங்க, எங்கட வாப்பா எங்களுக்கு சொன்னது என்னண்டா, எப்படி சரியும் என்ன சரியும் செஞ்சு கொடை ஆவிக்கோ, சல்லி கிடைக்குதா வேண்டியதை செய், சல்லி முழுவதா அக்கௌண்ட்ல வேண்டியதை செய். நான் சொன்ன இம்பாக்ட் இருக்குது, பேச்சுக்கும் ஒரு இம்பாக்ட் இருக்குது. வாப்பா 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட இன்ஜெக்ஷன் பிள்ளைக்கு இப்ப வேலை செய்யுது. அவர் சொன்னார், அதனால ஒருத்தர் வந்து சொன்னாரு, என்ன செய்றீங்கன்னு கேட்டாரு. நான் ஆட்டோ ஓட்டுறேன், 2 மாசம் பினான்ஸை கெட்டித்தாரன், இந்த இடத்துல இந்த பார்சல் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல கொடுங்க. கொடுத்த என்ன இவர் இறக்கத்துக்கா மாற்றத்துக்கு ஒருத்தர் ஓனமே, இவரை மாட்டி வச்சாச்சு. இப்ப அவளுக்கு இருக்கிறாங்க, குடும்பமே அழுந்து கொண்டு இருக்குது. நாங்க ஃபித்ரா அரிசியா யாரு கொடுக்குற எது கொடுக்க, நாங்க லைஃபை கொண்டு அதை பிறநாள கொண்டாடிப்போம். ஒரு கூட்டம் அப்படி இருந்துச்சு சகோதரர்களே. என்ன செய்யறேன்னு தெரியா, ஏன்னு கேட்டா பாப்பா சின்னத்துல பேசின பேச்சு, இதை புள்ளையல் வாட்ச் பண்ணுது, இது உள்ளுக்கு புள்ளையல் எடுத்துக்கொள்றது, எடுத்துட்டு அதே விடயத்தை வெளியே போட்டு போன் எடுங்க, எடுத்துட்டு போய் பாருங்க இவர் வீட்டுக்கு ஈகிறாரா இல்லையா, இது பார்த்தாலே போதும் 15,000 உங்களுக்கு தாரு. குடும்பத்துக்கு விசாரிச்சு பாருங்க இவர் என்ன செய்யறாரு. ஒரு தொழிலுக்கு போனா இவரோட டெசிக்னேஷன் இவ்வளவு என்று சொன்னா இவருக்கு உள்ள ஜாப் சேலரி இவ்வளவு வைக்குது, கூட கிடைக்குதுன்னா சம்திங் ராங். ஊர்பலை பார்க்க தேவையில்ல, கண்காணிக்கணும் என்ன நடக்குது என்று. பெய்த்து எங்க சரி முட்டி மோதினது போற குத்துதே கொடைதே என்று சொல்லவே இல்லை. அதனால அந்த விஷயத்திலையும் கண்காணிச்சுப்போம். கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். அநியாயம், அது பெண்களுக்கு ஆயிருந்தாலும் சரி, மனைவிக்கு ஆயிருந்தாலும் சரி, அடுத்த விட்டு நேபர்ஸுக்கு ஆயிருந்தாலும் சரி, யாருக்கு ஆயிருந்தாலும் சரி, அநியாயம் செய்யறத நிப்பட்டிடும். தௌபா செஞ்சிருவோம். ரமதானுடைய காலம் வந்து ஹஜ்ஜி பெருநாளைக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் நாங்க பெய்த்து அநியாயம் செஞ்சிக்கணுமோ அவங்ககிட்ட காலை பிடிச்சி சரி மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டுக்கொள்வோம். ஃபோர்ஸ்ஃபுல்லியா எடுத்திருந்தா கொடுத்துருவோம், அநியாயமா சம்பாரிச்சிருந்தா அதுக்குள்ளவங்களும் இதை கொடுத்துக்கொள்வோம். சொத்து வாய்ப்பு யாருக்கு சரி இப்படி பறிச்செடுத்து அந்த கொடுத்துக்கொள்வோம். முந்தி காலத்துல எங்களோட இஸ்லாத்தோட ஹிஸ்டரியில ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று சொல்லி கூட ஒரு கொடூரன் இருந்தார். அவர் ஒரு கவர்னர், பிரசிடென்ட்டும் இல்லை. அவருடைய பிரசிடென்ட் சீட்டை பாதுகாக்க இவருக்கு கொடுக்கலாம உப்பரிமா கொடுத்தார். சொல்றாங்க கிட்டத்தட்ட 1,00,000 பேர் நல்ல அடியார்களை கொண்டார். இதுல கொண்டது சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்துல்லா பின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு யாரு தெரியுமா? நல்லா கேட்டுக்கோ. அப்துல்லா பின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு யாரு தெரியுமா? அஸ்மா ரதியல்லாஹு அவங்களோட மகன், ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களோட தாத்தர மகன், அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவங்களோட பேரன். இதை கொண்டாரு யாரு? ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். எப்படி கொண்டாரு தெரியுமா? அவரை கூப்பிட்டு தூக்குல தொங்க போட்டு ஊர்வலம் கொணப்பைத்து பொடிய அந்த கபர், அதாவது இவரை எடுத்து யஹூதிகளோட கபர்ல வீசிட்டு போய்த்து அஸ்மா ரதியல்லாஹு அவங்களுக்கு சொன்னாங்க, பாத்தீங்களா அல்லாஹ்ட விரோதி எப்படி கொண்டான்னு. அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு ஹீஸ் a pathetic psycho. அவ்வளோ ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல அவருக்கு இன்பம். அதே மாதிரி சயீது பின் ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி ஒருத்தரை கொண்டார். எப்படி என்றா கூப்பிட்டு சொன்னார், எனக்கு கொண்டு வெறுத்துட்டு உங்களையே நீங்க எப்படி கொல்லணும்னு சொல்லுங்கன்னா அப்படி உங்களே கொள்றேன். அவர் சொன்னார், எனக்கு அது சொல்லல. கொண்டார். அல்ல 52 வருஷம் மட்டும் சான்ஸ் கொடுத்தான். 52வது வருஷத்துல திடீரென்று அல்லாஹ் ஒரு வயிற்று வலின்னு கொடுத்தான். இவர் ஒரு கவர்னர், ராஜ மருவாதி. இவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு. கொணப்பைத்து பார்த்தா டாக்டர் சொல்றாரு, பௌத்துல உங்களுக்கு பிரச்சனை, வாயை திறங்கண்டு ரெட் மீட் இறைச்சி துண்டோண்ட வெட்டி நூலில் கெட்டி வாயை திறக்க சொல்லி அப்படியே இறக்கினேன். அவர் அப்படியே வாயை திறந்தும் நிற்கிறேன். ரா மீட்டா அவிச்சும் இல்லை, ஒன்றும் இல்லை, சிலவங்க பிடிக்கிறே இல்லை, அருவறுப்பாய்க்கு ரத்தம் சரி வராதுன்றான். அது அப்படியே வாயில வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அந்த டாக்டர் அப்படியே எடுத்தார். அந்த நூல்லேருந்து அந்த இறைச்சி துண்டு அப்படியே வெளியே வரக்கூடிய நேரத்தில் அந்த இறைச்சி துண்டை சுற்றி வர இருந்தது புழுக்கள். இவர் சொன்னார், எனக்கு தெரியும் நான் ஒரு மனிதன் உள்ளத்தை நோய் அடித்தேன். நாங்கள் நினைக்கிறேன் அல்லாட தண்டனை வரும், இடிமாய் வந்து அடித்து கிழிச்சு துண்டு தூளாக போவோம். ஜம்ஹரீர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நோய் அல்லாஹ் கொடுத்தான். வெளியில சூடு அடிக்கும், இவர் ஜெக்கெட்டை போட்டு பூட்டி கொண்டு இருப்பார், பேங்கெட்டை போட்டு நடுங்குவாராம் கூதலுக்கு. இவரை படுக்க வச்சு இவருக்கு கீழால கட்டில் தூங்குறாருன்னு சொன்னா இந்த காலை கொஞ்சம் வெளியில எடுத்து கீழே நெருப்பு உருவாக்கி வச்சுப்பாங்க, அதாவது கூலை குறைக்க. இவருக்கு அந்த அளவுக்கு விளங்காம சூடு, அதாவது கூழ் கூடி இந்த கால் படுமம் நெருப்புல அப்படியே வச்சிருவார். ஹசன் பஸ்ர் ரஹிமத்துல்லாஹ் கூப்பிட்டு சொன்ன, எனக்காண்டி துவா செய்யுங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு அநியாயம் செஞ்சுக்கிறீங்க, நான் எப்படி உங்களுக்கு துவா செய்யும்?
சொன்னார், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்று துவா செய்ய வாணும், நான் டக்குன்னு மௌத்தா போகணும்னு துவா செய்யும். அதனால யாருக்கு சரி அநியாயமோ, யாருக்கு சரி நாங்கள் துஷ்பிரயோகமோ, யாருக்கு சரி என்ன சரி செஞ்சோமோ, எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றணும். அவங்கக்கிட்ட போய்த்து பாவம் மன்னிப்பு கேட்போம், மன்னிச்சுக்கோங்க நான் செஞ்சது. எத்தனையோ பெண்களை அடிச்சிருப்போம், சிலவங்க டிவோர்ஸில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நாங்களும் எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கும். ஃபுல் ஸ்டாப்பை வச்சுட்டு நாங்கள் புதிய பேராகிராஃப் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பழசை கிளியர் பண்ணிடும். அவங்களோட அசிங்கம் வெளியே போட்டுருந்தா அதை மன்னிச்சுட்டு மறைச்சிட்டு நாங்கள் இந்த புது லைஃப்பை ஆரம்பிப்போம். எதை கேட்டோமோ எதை பேசணுமோ மூத்து மூட்டும் இஹ்லாஸோட அமல் செய்யறதுக்கு வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் இரக்கம் உள்ளவன் இரக்கம் காட்டுவாயா. யா அல்லாஹ், இல்லை நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறோம். யா அல்லாஹ் மன்னிச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களோட உம்மத்தை நீயே வழி நடத்துவாயா. யா அல்லாஹ் உம்மத்தாக சேர்ந்து கேட்குறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நிறைய குறைகள் இருக்குது. யா அல்லாஹ் முன்ன பின்னைகள் இருக்குது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை திருப்திப்படுத்த தடமாறிக்கொண்டு இருக்கிறோம். யா அல்லாஹ் முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். யா அல்லாஹ் நீயே வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அல்ல ஈமானோட வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிறது தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.